ஆஃப் காமனுடைய தலையீடு மூலியமா தான் அது நடக்குது. அந்த டீம்ல ஆத ஒரு டீம் தான் பண்ணுது. இருக்கவங்கள கீழே கூட முடிவு எடுக்கலாம். ஆனா உள்ள அந்த டீம் தான் ரன் பண்ணுது. அவங்க எல்லாத்தையுமே தெளிவா சொன்னேன். ஒரு நபர் இந்த மாதிரி ரூம்குள்ள 20 போனை கையில வச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு ட்வீட் போட்டா அதுல எல்லா போன்ல இருந்து ரீட்வீட் பண்றது, எல்லா வேலையும் பண்றது, இது எல்லாம் தான் அவருடைய ஒரு நாள் வேலை. ஒரு 20 போன்ல இருந்து ஒரு போன்ல இருந்து 10 போஸ்ட் இதெல்லாம் பண்றது எல்லாமே இவங்களோட வேலை தான். சில பேர் ஜேர்னலிஸ்ட் முக்கியமான நபர்களுடைய மறைமுகமா அவங்கள நேம் சொல்லி சொன்னேன். இவங்க எல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமன் போயிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு போகுதுன்னு கொண்டு நான் சொன்னேன். அதுலலாம் அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டேன். அதுவும் நேமோட சொல்லவும் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு தான் எக்ஸ்ட்ரீம்லாம் போக ஆரம்பிச்சானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. இப்போ நேற்று ஒரு மெசேஜ் வருது, வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர், தம்பி எங்கே பார்த்தாலும் வெட்டுவேன், கவனமாக இரு. எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அதிலே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய எனக்கு வந்திருக்கு. உன்னை வீடு பூந்து கண்டந்துண்டமாக வெட்டுவேன், எவ்வளோ மோசமாக வர முடியுமோ அவ்வளோ மோசமாலாம் பேசுவானுங்க, பண்ணுவானுங்க. நான் வெளியிடலை, சாட்டை தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டாரு. சவுக்கு சங்கருக்கு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு. அந்த ஸ்டாண்ட் வித் சவுக்குக்கு ஸ்டாண்டாக நிற்காது, விஜய்க்கு ஸ்டாண்டாக நிற்கும். என்ன பண்ணுன்னா அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு அது அந்த பேஜும் அப்படிதான். அந்த ஸ்டாண்ட் வித் சவுக்கு சொல்லுது, இது எல்லாமே உங்கள் ஆளுங்க பண்ணுற இதுதான், ஐடி தான், நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று என்னை போஸ்ட் போட்டான். திரும்ப நான் இன்னொன்று எடுத்து பெயிண்ட் டப்பான்னு ஏதோ ஒரு ட்ரோல் மீடியா பேஜ், அதை எடுத்து அதில் சவுக்கு சங்கரோட வேலை செய்கிற மாலதியை அந்த சின்ன பையன் பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி, கில்லியோட போஸ்ட்டை தலையை மட்டும் கட் பண்ணி பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி ஒரு மாஃபிங் பண்ணி வச்சுருந்தான். அப்போ இது யார் மாலதி பண்ணுச்சா, மாலதி ப்ரொமோஷனுக்காக பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் பொத்திக்கிட்டு போயிட்டான். அவனையும் தான் அவன் ட்ரோல் பண்ணுறான், அசிங்கப்படுத்துகிறான். இது அவங்க பண்ணுறதுராது, உன்னையும் விட்டு வைக்கல, என்னையும் எல்லாரையுமே செய்கிறானுங்க, கேவலமானவனுங்க, அப்படி தான் பண்ணுறானுங்கடான்னு சொன்னால் இவனுங்க அதுலேயும் ஒரு நியாயம் தேடுற வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. இந்த ஹனி ட்ராப்க்கு அப்புறமா என் மீது வேறு தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஒரு நாள் நான் எந்த கமெண்ட்ஸையும் போய் பார்க்க மாட்டேன். எப்பயாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் என் வேலைக்கு போயிடுவேன். அவ்வளோதான். அதில் போய் கண்டுக்கிறதே இல்லை. அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு ரிப்போர்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்க, எனக்கு என்ன கவலை. இப்போ நான் நிறைய ஆடியோ வீடியோ இன்னும் நிறைய வச்சுருக்கேன், ஆனால் பாவம்னு பார்க்குறேன். ரிலீஸ் பண்ணனா அசிங்கமாக இருப்பேன். நீ என் வீடியோவோ ஆடியோ லீக் பண்ணால் யாருக்கு நட்டம்? எந்த நட்டமும் கிடையாது. எனக்கு ஒரு 20,000 30,000 வியூஸ் ஒரு வீடியோ போட்டால் போதும்.